வாழ்க்கையை வசந்தமாக மாற்றக்கூடிய வசந்த நவராத்திரியின் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று 20/3/2026 பங்குனி மாதத்தின் 6ஆம் நாள்ல வசந்த நவராத்திரியின் 2ஆம் நாள். இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த சில விஷயங்களை மட்டுமாவது கடைபிடிங்க. வெளியில் சொல்ல முடியாத வேதனையில் இருக்கிறவங்க, தொழில் ரீதியாக அதாவது வேலைக்கு போற இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, வெளியில சொல்ல முடியலங்க, நான் எது சொன்னாலும் தவறாக புரியப்படுது, அதனால எனக்கு குழப்பங்கள் ஏற்படுது, அதனால மன நிம்மதி இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும், நான் வாங்கின கடனை கட்ட முடியாம பல அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வசந்த நவராத்திரியின் 2ஆம் நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்க பிரச்சனை நிச்சயமா தீரும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைய நாளில் நாம் அன்னை துர்காதேவியை எந்த பெயரில் வழிபடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மசாரிணி அப்படிங்கிற பேரில் வழிபாடு செய்கிறோம். இந்த பிரம்மசாரிணியோட ஒருவரி மந்திரம் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓம் பிரம்மசாரிணி நமக அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த பிரம்மசாரிணி அப்படிங்கிற இந்த தேவிக்கு பிடித்த நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். குங்குமத்தை வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வாங்கி கொடுக்கணும். இது முதல் சூட்சமம். இரண்டாவது, இன்னைக்கு ரெட் கலரில் நீங்கள் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நாம் போடக்கூடிய உடைகள் கூட நமக்கு நேர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை வெளியேற்றும்னு சொல்லப்படுது. அதனால தான் தூய்மையாக உடை அணியணும், கிழிந்த உடைகளை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய தினத்தில் சிகப்பு நிறத்தால் ஆன வஸ்திரத்தை வாங்குவதும் தானம் செய்வதும் உடுத்துவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் சொன்ன அந்த ஒருவரி மந்திரத்தை இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 27 முறை அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து படைத்தல் தொழிலான பிரம்மனையும் துர்க்கையும் நினைத்து ஓம் பிரம்மசாரிணி நமக, ஓம் பிரம்மசாரிணி நமக என்னும் மந்திரத்தை சிகப்பு நிற உடை உடுத்து நீங்கள் அமர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான். கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ஏதாவது ரெட் கலர் நைட்டியாவது வச்சுருப்பீங்க. அதனால் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டு நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையாக இருக்குது, பூஜையில் தீபம் ஏற்றுங்க, சாம்பிராணி புகை போடுங்க. எந்த வீட்டில் சாம்பிராணி அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோமோ அந்த வீட்டில் தீய செய்வினை பாதிப்புகள் பக்கத்திலே வராதுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.